23, 24, 25, 26, 31, 32. 7 பட்டு புடவை, 25 சாதா துணி, டோட்டல் 32. எல்லாத்தையும் ஸ்பெஷல் வாஷ் பண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. ஏங்கா எதுக்கு எல்லா துணியும் செலவுக்கு போடுறீங்க? மீனா, கல்யாணத்துக்கு போட்ட துணிங்க எல்லாமே அழுக்காய் போச்சு. அதான் ட்ரை கிளீன்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். பட்டு புடவை ட்ரை கிளீனிங் போட்டீங்க சரி, மத்தது எல்லாத்தையும் நீங்களே துவைக்கலாம்ல. என்னடி மீனா நீ பேசுற? இந்த குழந்தைகளை வச்சுட்டு எப்படி இவ்வளவு துணி நாங்க துவைக்கிறது? உங்களால குழந்தைங்களை பாத்துக்க முடியலன்னா உங்க வீட்டுக்காரங்களை பாத்துக்க சொல்லுங்க. ஆமா, அப்படியே பாத்திரம் எடுத்துட்டு போறாங்க. உங்க வீட்டுக்காரங்க குழந்தைங்களை பாத்துக்கலனா அவங்க துணிங்களையாவது அவங்களே துவைச்சுக்க சொல்லுங்க. என்னடி இவ? ஏடி மீனா, ஆம்பளைங்கிட்ட போய் எப்படி துணியெல்லாம் துவைக்க சொல்றது? ஆமா, உங்க வீட்டுக்காரங்கள வீட்லயும் ஒரு வேலை செய்ய விடாதீங்க, வெளியிலயும் போய் 4 காசு சம்பாதிக்கவும் சொல்லாதீங்க. மொத்தத்துல அவங்க 2 பேரும் கெட்டு போனதுக்கு நீங்க தான் காரணம். இத பாருப்பா, அந்த பட்டு துணிங்களை மட்டும் எடுத்துட்டு போ, மத்ததெல்லாம் இங்கே துவைச்சுப்பாங்க. சரிங்கம்மா. துவைச்சா துவைங்க, இல்ல அப்படியே அழுக்கு எடுத்து கட்டிக்கீங்க. 4 காசு சம்பாதிச்சதுன்னா அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். என்னடி இவ அக்கான்னு கூட பார்க்காம இப்படி பேசிட்டு போறாளா? ஆமா, அவ புருஷன் சம்பாதிக்கிறான், அவ பேசுறா. நம்ம புருஷனும் 4 காசு சம்பாதிச்சிருந்தா நம்மளும் தான் பேசலாம். நம்ம தான் ஒண்ணுக்காக அந்த புருஷனுங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறோமே. ஜமுராணி, ஜமுகுட்டி ராணி, இன்னையில இருந்து உங்க லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. இந்தாங்க கோயில் பிரசாதம், உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றோம். இனிமே உங்க தலையெழுத்தே மாறப்போகுது. உருப்படாத புருஷங்க நீங்க இருக்கிற வரைக்கும் எங்க தலையெழுத்து மாறாது. நோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? உங்களால எங்களுக்கும் சின்னவகிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. அவமானப்படுத்திட்டா? நீங்க பொறுப்பா இருந்து 4 காசு சம்பாதிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அவமானம் வந்திருக்குமா? இனிமே நீங்க யாரும் அவமானப்படக்கூடாது, உங்களை அவமானப்படவும் விட மாட்டோம். அதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணிட்டோம். இந்த இதை எல்லாத்தையும் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு உங்க கையால எங்க கையில கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க தொழிலே ஆரம்பிப்போம். வாடா, பூஜை ஆரம்பிப்போம். ஏதடி இதுங்களுக்கு இவ்வளவு பணம்? எங்கயாவது திருடிட்டு வந்துருச்சுங்களா? உனக்கு எப்ப பாரு அவங்க மேல சந்தேகம் தான். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக எங்க இருந்தாவது கடன்கடன் வாங்கியிருப்பாங்க. என்ன ஏதுன்னு விசாரிப்போம். முருகா, ஏய் இருடா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் பில்டப் பண்ணலாம். வராங்க வராங்க. வாங்க 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 வாங்க. அம்மா, இந்த தட்டுல அந்த கட்டை வச்சு உங்க கையால ஒரு ரவுண்ட் சுத்தி கொடுங்க. வாடி, நீயே சுத்து. தொழில் நாங்க அமோகமா வரணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குல தெய்வமே, பொண்டாட்டி கால்ல விழுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆமா, நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க? மிகப்பெரிய சீட்டிங் கம்பெனி. இது சீட்டு கம்பெனி. அது நம்ம ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு கடையை பார்த்தாச்சு. 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறான். அந்த அட்வான்ஸ்க்காகத்தான் ஸ்கூட்டரை வித்து இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணோம். ஸ்கூட்டரை வித்துட்டீங்களா? எங்களுக்கு இனிமே ஆடம்பரம் முக்கியம் இல்ல, தொழில் தான் முக்கியம், வருமானம் தான் முக்கியம். அதை விட குடும்பம் தான் முக்கியம், மனைவி தான் முக்கியம். ஏங்க, இதுல 40,000 ரூபாய் தானே இருக்கு, எப்படி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க போறீங்க? இப்போதைக்கு இந்த 40 கொடுப்போம், மீதி அப்புறம் தர்றோம்னு கைய கால புடிச்சு கதறுவோம். ஒருவேளை அவன் ஒத்துக்கலைன்னா வெளியே யார்ட்டையாவது கடன் கேட்டு பாப்போம். என்னடா சொல்ற? நாம ஹோட்டல் ஓனருடைய மாப்பிளைங்க, நாம போய் கடன் வேணும்னு கேட்டா நம்புவாங்களா? அதுக்காக பொண்டாட்டி கழுத்துல கிடக்கிற நகையை கழட்டி கொடுங்கன்னு கேட்க முடியும்? எப்படி முடியும்? முடியாது. இது அவங்க ஏற்கனவே நம்மளால அவமானப்பட்டிருக்காங்க, மறுபடியும் அவங்கள நாம அவமானப்படுத்தலாமா? அந்த முருகன் தான் நமக்கு ஒரு வழியை காட்டணும். முருகா. ஏங்க, யாரு முருகனா? இல்ல, கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். கொஞ்சம் வாடி. வாயேன். சகல, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சக்சஸ். ஏங்க, இங்கதான் இருக்கோம். இந்தாங்க, இத வச்சு பிசினஸ் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் எங்களுக்கு மனைவிகள் இல்ல, தெய்வங்கள். தெய்வம் எல்லாம் இருக்கட்டும், கம்பெனியை ஒழுங்கா நடத்தி தினம் கணக்கு வழக்கெல்லாம் எங்களுக்கு காட்டணும். அத பத்தி நீ கவலையே படாத. நாங்க கம்பெனி நடத்துறத பார்த்து உங்க ஒப்பேன், உன் தங்கச்சி புருஷன் அத்தனை பேர் மூக்கு மேல விரல வைக்கிறாங்களா இல்லையான்னு பார். நம்ம கம்பெனியோட பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் தான், ஜமுனா ராணி சிட் ஃபண்ட்.